இந்த விரதம் முக்கியமா யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு ரீதியா தடங்கள் வருதுன்றவங்க இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கும் போது, ஏன்னா உத்தர நட்சத்திரமும் அன்னைக்கு முழுமையா இருக்கு, நமக்கு பௌர்ணமி திதியும் அன்று முழுமையாவே இருக்கு. எப்பயுமே சில திதி, சில மாதம், சில நட்சத்திரம் இணைந்து வரக்கூடியது நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த 12ன்றது நம்மளுடைய தூக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு, நம்மளுடைய விரயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு, நம்மளுடைய அயன சயனம் சொல்றோம் பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த 12ஐ குறிக்கக்கூடியதாக இருக்கு. சூரியனால என்ன, எல்லா கோள்களுக்கும் அவர் தான் ஒளி கிரகம், ராஜ கிரகம், அவருடைய ஒளியை பெற்றுதான் மற்ற கிரகங்களும் இயங்குவதாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ஆன்மீகம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த சேனல்ல நிறைய முக்கியமான தகவல்களையும், முக்கியமான விரதங்களையும், முக்கியமான ஜோதிட ரீதியான பதிவுகளை நம்ம இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாசம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய முக்கியமான விரத நாட்கள். அதையும் யாரோட விரத நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானோட விரத நாட்கள். நமக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு முன்னோர்கள் சில வழிபாட்டு முறைகளை நமக்காக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில தை மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரம், வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம், பங்குனி மாசம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம், அந்த மாதிரி நிறைய விசேஷ நாட்கள் விரத நாட்களாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதுல இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பங்குனி மாதம்ன்றதே கால புருஷ தத்துவ பிரகாரம் 12வதாக வரக்கூடிய மாதம், அதாவது கடைசியா வரக்கூடிய 12வது மாதம். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம்ன்றது வந்து 27 நட்சத்திரங்கள்ல 12வதா வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சோ இந்த 2 இணைந்து வரக்கூடிய நாள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சில வழிபாட்டு முறைகளை சில வழிபாட்டு முறைகளை விரதம் இருந்து நம்ம கடைபிடிக்கும் போது நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுவதாக சொல்லியிருக்காங்க. 12ன்றது நம்மளோட ஜோதிட ரீதியா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன சயன பவம் கொடுக்கக்கூடிய பாவமாக சொல்லப்படுது. இந்த 12ஆம் பாவம் நமக்கு சில விஷயத்துங்களுக்கு முக்கியத்துவம், பல விஷயத்துங்களுக்கு அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் சொல்லுது. அந்த சில விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12ன்றது நம்மளுடைய தூக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு, நம்மளுடைய விரயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு, நம்மளுடைய அயன சயனம் சொல்றோம் பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த 12ஐ குறிக்கக்கூடியதாக இருக்கு. 12ஆம் மாதம் வரக்கூடிய 12வது நட்சத்திரம் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது நமக்கான சில நல் பலன்களை கிடைக்கும். அது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னெல்லாம் நமக்கு இந்த பங்குனி உத்திரத்துல அப்படின்னு ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் ஆன நாளாக சொல்லப்படுது. அதே மாதிரி முருகப்பெருமானும் தேவியானையை திருமணம் செய்த நாளாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஐயப்பன் இருக்கார் பாத்தீங்களா, அவர் அவதரித்த திருநாளாகவும் இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரமாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் அப்படின்னும் போது மகாலட்சுமி பார்க்கடல்ல அமுதுக்காக கடையும் போது மகாலட்சுமி உதித்தத நாளாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த உத்திர நட்சத்திரம் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரியனால என்ன, எல்லா கோள்களுக்கும் அவர் தான் ஒளி கிரகம், ராஜ கிரகம், அவருடைய ஒளியை பெற்றுதான் மற்ற கிரகங்களும் இயங்குவதாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அப்போ இந்த சூரிய பகவான நம்மளோட ஜாதகத்துல சூரியனோட ஒளி வேணும்ன்றவங்க இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி சூரியனோட ஒளி நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் முக்கியம். ஏன்னா எவ்வளவுதான் தோஷம் இருந்தாலும், எவ்வளவுதான் எதுனாலும் ப்ராப்ளம் இருந்தாலும் சூரியனோட ஒளி படும் போது நமக்கு அது ஒரு ரீதியான நிவர்த்தி. எப்படின்னா, ஒரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்றோம். அதே மாதிரி சூரிய பகவானோட பார்வை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2026 நமக்கு இந்த பங்குனி உத்திரம்ன்றது வருது. ஏன்னா உத்திர நட்சத்திரமும் அன்னைக்கு முழுமையா இருக்கு, நமக்கு பௌர்ணமி திதியும் அன்று முழுமையாவே இருக்கு. எப்பயுமே சில திதி, சில மாதம், சில நட்சத்திரம் இணைந்து வரக்கூடியது நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதுல ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முழுசா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரம்
பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் முழுசா பௌர்ணமியோட இருக்கு. இதை பயன்படுத்திக்கங்க. சிலர் இந்த பங்குனி உத்திரத்துக்கு சிலருடைய குடும்ப வழக்கு பிரகாரம் மாலை அணிந்து பால் குடம் எடுத்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. உங்களுடைய குடும்ப வழக்கம், பால் குடம் எடுக்கிற வழக்கம் இருக்கு, மாலை அணிந்து நீங்க விரதம் இருக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா அதை பின்பற்றுக்கீங்க. இல்ல நான் புதுசா செய்யறேன்றவங்க, மன தைரியத்தோட வருடம் வருடம் நான் இருக்க போறேன், வருடம் நான் செய்வேன் அப்படின்றவங்க மாலை அணிந்து பால் குடம் எடுக்கிறவங்க விரதம் இருந்து பண்ணிக்கலாம். இப்ப 21 நாட்கள் விரதம் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா மாலை போட்டு பால் குடம் எடுக்கிறவங்க 48 நாள் 21 நாள் விரதம் இருப்பாங்க. 48 நாள் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சுன்றதுனால முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப 21ஆம் தேதியில இருந்து விரதத்தை ஆரம்பிச்சு எப்ப பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை வரக்கூடிய 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வேலைக்கிழமை வருது. அன்றைய தினத்துல இருந்து 21 நாள் விரதம் இருந்தீங்கன்னா கரெக்டா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 21 நாள் வருது. சோ பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருக்கவங்க இருங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு டேட் கொடுக்க சொல்றேன். இந்த நாள்ல நம்ம தலைக்கு குளிச்சுட்டு நம்மளுடைய முழு நேரம் என்ன சங்கல்பமோ ஒரு சங்கல்பம் முதல்ல உங்க வீடு ஃபுல்லா சுத்தமா தொடச்சிட்டு, முருகர் போட்டோ இருந்துச்சுன்னா இல்ல வேல் வச்சிருந்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு முருகருக்கும் நீங்க பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு உங்களுடைய சங்கல்பத்தை வச்சிருங்க. அதற்கப்புறம் முழு நேரம் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க. முடியாதவங்க பால் பழம் எடுத்துட்டு விரதம் இருந்துக்குங்க. முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேல முருகர் கோவிலுக்கு போயிட்டு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. கண்டிப்பா அன்றைய தினம் வேலுக்கும் சரி முருகருக்கும் சரி பால் அபிஷேகம்ன்றது நிறைய நடக்கும். நிறைய பால் வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் முடிஞ்சா பார்த்துட்டு 6 நெய்தீபம் ஏத்திட்டு யாருக்கா ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு அதற்கப்புறம் நீங்க உங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க. இது சிம்பிளா பண்ணலாம். நீங்க அப்ப ஈவினிங் உங்களுடைய வீட்டுல நீங்க பூஜை பண்றன்றவங்க நெய்வேதியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம், தேனும் திணைமாவும் வைக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் முடியலன்றாங்க ஒரு டம்ளர் பால்ல ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம். இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கான முழு பலனே கிடைக்கும். ஆக்சுவலா நான் இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் யாரோடது? சூரிய பகவானோடது. இந்த விரதம் முக்கியமா யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு ரீதியா தடங்கள் வருதுன்றவங்க இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக அரசாங்க சார்ந்த வெற்றிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்திக்குங்க. இதை பயன்படுத்திட்டு நீங்க உங்களோட விரதம் இருக்கு. அன்றைய தினம் இந்த எக்ஸாம்ஸ்க்காக விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நெய்வேத்தியமாக கோதுமை சார்ந்த உணவை நீங்க பிரசாதமாக படைச்சிட்டு அந்த உணவை நீங்க தானம் கொடுங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் கோமாதா இருந்ததுன்னா கோமாதாக்கும் நீங்க சப்பாத்தி சக்கரை தடவி நீங்க கோமாதாக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை தவிடு வாங்கி கோமாதாக்கு தானமாக கொடுக்கலாம். இது பண்ணும்போதும் உங்களுக்கான காரிய சித்தின்றது கண்டிப்பாக நடக்கும். இந்த நமக்கு நிறைய முருகருக்கான வழிபாடு இருக்கு. தைப்பூச விரதம், விசாக நட்சத்திரம் விரதம், பிளஸ் பங்குனி விரதம், கார்த்திகை விரதம், கந்த சஷ்டி விரதம், நிறைய விரதம் இருக்கு. அதுலயும் இந்த பங்குனி மாச விரதம்ன்றது உத்திர நட்சத்திரோட வரும்போது சூரிய பகவான் சூரியன் அப்படின்னாலே நம்ம சிவபெருமானை குறிப்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த நாட்கள்ல நிறைய கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா திருமண நிகழ்வு நடக்கும். எல்லா கடவுளுக்கும் அன்றைய தினம் திருமணம் பண்ணி வைப்பாங்க. சோ அந்த திருமணத்துல உங்களால கலந்துக்க முடிஞ்ச கலந்துக்கங்க. கடவுளுக்கு ஏதாவது சாமிக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு கைகறி சின்ன ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எந்த ரீதியான தடைகள் தாமதம் இருக்கோ அந்த பொருட்களை தானமாக கொடுங்க. இல்லாதவங்களுக்கு தானம் கொடுங்க, இருக்கிறவங்களுக்கே கொடுக்காதீங்க. இல்லாதவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும் போது நீங்க எண்ணிய செயல் கண்டிப்பாக நம்மளுடைய முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். இந்த பதிவு பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் நம்மளுடைய எல்லாருக்கும் பிடிச்ச முருகா அப்பா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பேரை வச்சு நம்ம முருகரை வணங்குவோம். இந்த முருகர் நமக்கு பக்தர்களுக்கு மட்டும் அன்பையும் பாசத்தையும் செலுத்த மாட்டாரு. அவருடைய விரோதியான அவருடைய அசுரனுக்கே முருகர் பாசத்தையும் அன்பையும் செலுத்தக்கூடிய முருகர் நம்மளுடைய முருகர். நமக்கு மட்டும் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த விரதத்தை இருந்து உங்களுடைய காரிய சித்தி பண்ணிக்கங்க. விரதம் இருந்துட்டு கண்டிப்பாக யாருக்காவது ஏதாவது ஒரு பொருட்களை தானம் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம முருகர் செஞ்சு கொடுப்பார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.